சமீபத்தில் ஐரோப்பாவில் ஒரு நாட்டில் முஸ்லிம்களுடைய வேதம் எரிக்கப்பட்டுச்சு. குர்ஆனை எரிச்சாங்க. குர்ஆன் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி முதல்ல குர்ஆனை ஒருத்தர் எரிச்சார். அப்புறம் கூட்டம் கூட்டமா வந்து குர்ஆனை எரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப குர்ஆனை எரிக்கிற கூட்டம் அந்த திடல்ல அதிகமாயிட்டே போச்சு. இதை யாருமே பெருசா கண்டுக்கல. அப்ப ஒரு முஸ்லிம், அங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞர், அவர் Facebookல ஒரு பதிவை போட்டாரு. நான் நாளைக்கு எந்த திடலில் கூட்டமாக நின்று முஸ்லிம்களுடைய வேதமான குர்ஆனை எரித்தார்களோ அந்த திடல்ல இந்த நேரத்தில் ஒரு 10 மணி அப்படிங்கறத மேற்கோள் காட்டி 10 o'clock நான் அங்கு வந்து எங்களுடைய வேதத்தை எரித்தவர்களின் வேதத்தை நான் எரிப்பேன் அப்படின்னார். யாரு எங்களுடைய வேதத்தை எரிச்சாங்களோ அவர்களுடைய வேதத்தை நான் எரிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. யதார்த்தத்தில் நமக்கு இது நியாயமா தானே தெரியும்? அப்படிதானே? நியாயமா தானே தெரியும்? என் வேதத்தை எரிச்ச ஒருவனுடைய வேதத்தை அவனுக்கு பகரம் செய்யறது என்னது? அவன் வேதத்தை அடிக்கிறது. நம்மள ஒருத்தன் அடிச்சானா அவனை திரும்ப அடிக்கிறது. நம்மள ஒருத்தன் பல்ல உடைச்சானா அவன் பல்ல திரும்ப உடைக்கிறது. இது நியாயமான விஷயம் தானே? யாரு ஆரம்பிச்சா, யாரு முதல்ல அடிச்சா, அவன் அடிச்சதுனால இவன் திரும்ப அடிச்சான், இப்படின்னு நியாயம் பேசுவோம். அப்ப எல்லாருடைய பார்வையிலையும் ஆமா குர்ஆனை எல்லோரும் எரிச்சதுனால இவர் அவர்களுடைய வேதத்தை எரிக்க போகிறார் அப்படின்னு ஒரு பார்வைப்பட்டுச்சு. மீடியா, போலீஸ், மிலிட்டரி எல்லாம் வந்து சுத்தி நின்னுட்டாங்க. அவர் சொன்ன நேரத்தில் அங்க வந்தார். அவர்களுடைய வேதத்தையும் கையில எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வந்து கையில கொஞ்சம் பெட்ரோலையும் ஒரு லைட்டரையும் வச்சுக்கிட்டாரு. எல்லாரும் போக்கஸ் பண்றதுக்கு அவர் அதை எரிக்க ஆரம்பிச்சோன்னா அவர் அரெஸ்ட் பண்ணி இவர் இந்த வேதத்தை எரிச்சிட்டாருன்னு எல்லா மீடியாக்கள்லையும் பேசுறதுக்கு தயாரா இருந்தாங்க. அவர் எல்லாத்தையும் கையில வச்சுட்டு போலீஸ் அப்படி நெருங்கி வரும்போது அவர் சொன்னார், என் மனசு இதை எரிக்கணும்னு தான் சொல்லுது. ஏன்னா நான் ஓதுற குர்ஆனை பல வாரங்களாக இங்க நின்று கூட்டம் கூட்டமா எரிச்சாங்க. என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் படிக்கிறேன், நான் நம்புற குர்ஆனை அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களை பழிவாங்கிறதுக்கு, அவர்களுக்கு பகரம் செய்யறதுக்கு நான் அவங்களுடைய வேதத்தை எரிக்கணும்னு தான் என் மனசு சொல்லுது. நியாயமான நிறைய பேர்களுக்கு அது நியாயமாகத்தான் தெரியும். ஆனா என் மனசே இதை எரிக்கணும்னு சொன்னாலும் என்னால இதை எரிக்க முடியாது. அவர் சொன்னாரு, என் மனசு சொல்லுது என் வேதத்தை எரிச்சதுக்கு பகரமா அவர்களுடைய வேதத்தை எரிக்கணும்னு, ஆனா என்னால இதை எரிக்க முடியாது அப்படின்னாரு. அப்ப மீடியா எல்லாரும் கேட்டாங்க, ஏன் எரிக்க முடியாது, ஏன் எரிக்க முடியாதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இவ்வளவு நாளும் எந்த குர்ஆனை அவர்கள் எரித்தார்களோ அந்த குர்ஆன் சொல்லுது, அந்த குர்ஆன் சொல்லுது அவர்களின் வேதத்தையும் நம்ப வேண்டும் என்று சொல்லுது. சூரத்துல் பக்கராவினுடைய அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك. நம்பிக்கையாளர்களின் அடையாளம் என்ன தெரியுமா நபியே? நம்பிக்கையாளர்களின் அடையாளம் என்ன தெரியுமா நபியே? அவர்கள் உங்களின் மீது இறக்கப்பட்ட குர்ஆனையும் நம்புவார்கள், உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட இயேசு என்று கிறிஸ்தவர்களால் சொல்லப்படுகிற ஈசா நபிக்கு இறக்கப்பட்ட இஞ்சிலையும் பைபிளையும் நம்புவார்கள். அதற்கு முன்னால் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற யூத சமுதாயம் மூசா நபிக்கு இறக்கப்பட்ட தோரா என்று யூதர்களால் சொல்லப்படுகிற தௌராத்தையும் நம்புவார்கள். தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஜபூரையும் நம்புவார்கள். யார் ஈமான் கொண்டவர்கள் தெரியுமா? உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் அவர்கள் நம்ப வேண்டும், உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் நம்ப வேண்டும் என்று இந்த குர்ஆன் சொல்லுகிறது. எனவே எந்த வேதத்தை நீங்கள் பிரச்சனை என்று எரித்தீர்களோ அந்த வேதம் சொல்கிறது உங்களின் வேதத்தை எரிக்க கூடாது என்று. வேதங்களில் வேண்டுமானால் மாறுதல்கள் இருக்கலாம், வழிபாட்டு முறைகளில் வேண்டுமானால் மாறுதல் இருக்கலாம், அதை உங்களுக்கு சாதகமாக சில சட்ட திட்டங்களை மாற்றி அமைத்திருக்கலாம். வேதம் என்கிற பார்வையில் எங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட நபிமார்களையும் நாங்கள் நம்ப வேண்டும், வேதத்தையும் நம்ப வேண்டும் என்று எங்களுக்கு குர்ஆன் சொல்லுகிறது என்பதை அவர் சொன்னதற்கு பின்னால் அங்க சுத்தி இருந்த நிறைய பேர் அது வரைக்கும் எரிக்கிறதுக்குன்னு தான் குர்ஆனை வாங்கி வச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து படிப்பதற்கு என்று பல்லாயிரக்கணக்கானவர்கள் குர்ஆனை வாங்கி படித்தார்கள் என்று டென்மார்க்கினுடைய வரலாற்றிலே கடந்த ஆண்டு நடந்ததை நாம் எல்லாம் படித்திருக்கிறோம். அப்போ
குர்ஆன் சொல்லுகிறது பிற சமுதாயத்தை மதிக்க வேண்டும் என்பதல்ல, அவர்களின் தலைவர்களையும் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தையும் மதிக்கணும். முஸ்லிம்களுக்கான இறைவன் அல்லாஹ் என்பதல்ல, அல்லாஹ் என்பது இறைவன் என்பது முஸ்லிம்களுக்கானவன் மட்டுமல்ல என்பதை குர்ஆனை நமக்கு சொல்லும். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லுவான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُمْ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ. இப்ராஹிம் சொன்ன நேரத்திலே அலைஹிஸ்ஸலாம், رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا, இறைவா இந்த பூமியை நீ அமைதி பெற்ற பூமியாக, ஊராக நீ மாற்றிவிடு என்று மக்காவிலே நின்று துஆ செய்தார்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம். வரஸுக் அஹ்லஹு மினத் தமராத், இங்கே வருபவர்களுக்கு நீ கனிவைகளை உணவாக கொடு. மனாமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாரெல்லாம் இறைவனை கொண்டு அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, மறுமையை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அமைதியையும் உணவையும் இந்த ஊரில் இருந்து வழங்க வேண்டும் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அப்ப இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா? நம்பிக்கையாளர்களுக்கு, மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, மக்காவுக்கு வர்றவங்களுக்கு நீ அமைதியையும் விசாலமான உணவையும் கொடுக்கணும். இப்ராஹிம் நபி துஆ செய்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை என்பது மூமின்களுக்காக மட்டும் இருந்தது. அல்லாஹ் சொன்னான், கால வமன் கஃபர, யார் என்னை நிராகரித்தார்களோ அவர்களுக்கும் நாம் வழங்குவோம் என்று சொன்னார். அதனால அல்லாஹ் மத சமயத்தை பார்த்து இந்த உலகத்திலே அருள் செய்வதில்லை என்பதை அல்லாஹ் சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிற ஒரு முஃமினால், ஒரு முஸ்லிமால் தன்னுடைய வளங்களை முஸ்லிம்களுக்கு மட்டும் வழங்குவோம் என்று, தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நியமத்துகளை முஸ்லிம்களில் மட்டுமே கூட்டு சேர்ப்போம் என்று சொல்ல முடியாது என்பதை குர்ஆன் சொல்லி இருக்கிறது. சரி, பள்ளிவாசல்ல நம்ம எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, சென்னையில ஒரு பெரும் மழை ஒண்ணு வந்துச்சு, பெரிய வெள்ளம் வந்துச்சு, நிறைய பேர் மாடியில் சந்தித்து கொண்டார்கள் அப்படின்னு எல்லாம் பாக்குறோம். அதுல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுல ஒரு வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ள பெருக்கு காலங்கள்ல ஒரு வெள்ளிக்கிழமை தொழுகிறதுக்காக வேண்டி ஒரு 2-3 நாளா வெளியே வர முடியாம ஜும்மாவினுடைய தொழுகை எப்படியாவது தொழுகணுங்கிறதுக்காக வேண்டி முஸ்லிம்கள் அப்படியே நீந்தி போட்டுல அப்படி எல்லாம் வந்து தாம்பரம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பள்ளிவாசலுக்கு அன்னைக்கு தான் வர முடியுது. அந்த வெள்ளிக்கிழமை தொழுகை எவ்வளவு முக்கியங்கிறது சகோதர சமுதாயத்தவர்களுக்கு தெரியும். அப்படி தொழுகைக்கு வந்து பள்ளிவாசலை நெருங்கி பார்த்தா அந்த பள்ளிவாசலுக்கு உள்ள பொட்டு வைத்த தாய்மார்கள், சிலுவை அணிந்த தாய்மார்கள் எல்லோரும் அங்க உள்ள இருக்கிறாங்க. அந்த தாம்பரம் பள்ளிவாசலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா தெரியும், தாம்பரம் மெயின் ரோட்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசல்ல வந்தா மக்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. அப்ப இமாமும் நிர்வாகமும் ஒரு மஷோரா பண்ணுது, ஒரு ஆலோசனை பண்ணுது. உள்ள இருக்கிறது இந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீடு இல்ல, உடை இல்ல, உணவு இல்ல. அதனால பள்ளிவாசல்லையே அவர்களுக்கு வீடாக கொடுத்து, இப்ப கூட இந்த நேரத்துல கூட பூந்தமல்லியினுடைய அந்த இமாமும் செயலாளரும் நீங்க ஒரு அறிக்கை கொடுத்திருப்பாங்க. இப்ப ஒரு வெள்ளம் வந்துச்சுல, அந்த நேரத்துல கூட யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவர்களுக்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு வாங்க, யாருக்கெல்லாம் உணவு இல்லையோ அவங்க எல்லாம் பள்ளிவாசலுக்கு வாங்க, யாரெல்லாம் உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலையோ அவங்க எல்லாம் பள்ளிவாசலுக்கு வாங்க. இன்னும் உச்சகட்டமாக சொன்னார், யாருக்கெல்லாம் செல்போன் சார்ஜ் போடணுமோ அவர்கள் எல்லாம் பள்ளிவாசலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரி அந்த நிர்வாகமும் இமாமும் முடிவு செய்கிறார்கள், நம்ம வேணா இன்னைக்கு வெளியில தொழுதுக்கிடுவோம், ஆனால் உள்ளே இருக்கிற ஹிந்து கிறிஸ்தவ சகோதரிகளை வெளியே போக சொன்னா அவங்க எங்க போவாங்க? அன்றைய தினம் சகதியாக இருக்கிற அந்த ரோட்ல ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதை பார்த்து முஸ்லிம் சகோதரர்கள் சுஜூது செய்யும் போது ஜும்மாவுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு உடை, வெள்ளை உடையில தான் எல்லாரும் வந்திருப்பாங்க. அன்னைக்கு குளிச்சு அத்தரெல்லாம் பூசி ரொம்ப அற்புதமான உடையில வந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாம் சுஜூதுக்கு போற நேரத்துல, சாஷ்டாங்கம் செய்கிற நேரத்துல அவர்களுடைய உடையில முட்டில, கையில, நெத்தியில எல்லாம் சகதியாக உள்ளே இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்த சில இந்து சகோதரிகள் தாய்மார்கள் இப்படி சொன்னார்களா, அட பாவிகளா, இந்த பாயவா தீவிரவாதின்னு
அப்படின்னு சொன்ன. இந்த வாயா பள்ளிவாசலை இடிச்சிருப்பான்னு சொன்ன. அவன் பள்ளிவாசலை நமக்கு கொடுத்துட்டு அவன் அழுக்கல இறைவனை கொழுகிறான் பாரு. உண்மையிலேயே அப்பொழுது சொன்னதை பத்திரிகையில் சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், இனி ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்படாமல் தடுப்பது இந்துக்களின் கடமை என்று சொன்னார்கள். இனி ஒரு பள்ளிவாசல் இருந்தால் அது பாபர் பள்ளியோ அல்லது மதுரா பள்ளியோ அல்லது காசி பள்ளியோ எந்த பள்ளிவாசலாக இருக்கட்டும், அந்த பள்ளிவாசல் இருந்தால் மழை வெள்ளத்தில் ஒதுங்குவதற்கு நமக்கு ஒரு அடைக்கலமாக அந்த பள்ளிவாசல் இருக்கும் என்பதை முஸ்லிம்கள் சமய நல்லிணக்கத்தை பேணுகிற பொழுது இந்து சகோதரர்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிற சமய நல்லிணக்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பொது சமூகத்தை அடைந்து செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கியாமத் நாள் வரையிலும் இதை நிலை பெறச் செய்வானாக. இதற்காக யார் யாரெல்லாம் எந்தெந்த விதத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஜமாஅத்துல் உலமா முன்னெடுக்கிற பொழுது அதற்காக வேண்டி ஜமாஅத்தார்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்தில், ஆரோக்கியத்தில், ஈமானில் அல்லாஹ் விசாலத்தை தந்தருளட்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். என்னருமே இஸ்லாமிய சொந்தங்களே, நாம இப்படி செய்யறோம்னு சொன்னா இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுடைய சமய நல்லிணக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? நாம குர்ஆனே சொல்லுது, அல்லாஹ்வே சமய சார்பற்றவன் என்று சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமயம் சார்ந்து எங்கேயும் நடந்து கொள்ளவில்லை என்பதை சுவாமிஜி அவர்களே மிக அற்புதமாக சொன்னார்கள். நாம இதை நடைமுறைப்படுத்துற நேரத்தில் எங்கெல்லாம் காவிகள் போய் மத துவேஷத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளமும் மாறி 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 விநாயகர் சதுர்த்தியின் பேனரில் கூட முஸ்லிம்களுக்கு சாதகமான விளம்பரங்களை வைக்கக்கூடிய அளவிற்கு தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், முஸ்லிம்களான நாங்கள் பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரிந்த பொழுது பாகிஸ்தானுடைய பிரதமரின் பெயர் லியாக்கத் அலி கான், இந்தியாவினுடைய பிரதமரின் பெயர் ஜவஹர்லால் நேரு. பாகிஸ்தானுடைய பிரதமரின் பெயர் லியாக்கத் அலி கான், இந்தியாவின் பிரதமருடைய பெயர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களின் எண்ணிக்கை 28 கோடி, பாகிஸ்தானில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களின் எண்ணிக்கை 18 கோடி தான். பாகிஸ்தானுக்கு போன 18 கோடி முஸ்லிம்களை விட 10 கோடி அதிகமாக எங்களுக்கு லியாக்கத் அலி என்கிற ஒருவரின் ஆட்சி வேண்டாம், ஜவஹர்லால் நேருவின் ஆட்சி தான் வேண்டும் என்று சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு நாங்கள் இந்தியாவை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த இந்திய மண்ணை சமய சார்போடு அபகரிக்க துடிக்கிற எந்த ஆற்றலையும் எந்த சக்தியும் இந்த மண்ணில் இது போன்ற காவி சாமியார்களோடு கைகோர்த்து பங்கு தந்தைகளோடு கைகோர்த்து இந்த மண்ணை அபகரிப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். காந்தி மௌத்தா போற நேரத்துல நம்ம எல்லாம் மௌத்தா போகும்போது என்ன சொல்லி மௌத்தா போகணும்னு நினைப்போம்? என்ன சொல்லி மௌத்தா போகணும்னு நினைப்போம்? எல்லாரும் சொல்றது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி கலிமாவை சொல்லி மௌத்தா போகணும். இதுதான் நம்முடைய கொள்கை. காந்தி அவர் ராம பக்தர். எந்த அளவுக்கு ராம பக்தர்னு சொன்னா, மரணிக்கிற நேரத்துல ராமர் பெயர் சொல்லி மரணிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை கொண்டவர். இப்ப நம்மள ஈமான்ல உறுதியா இருக்கிறவங்க தானே இப்படி நினைப்ப. எப்படி அதான் மௌத்தா போற நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி மௌத்தா போற பாக்கியத்தை கூட எல்லா பள்ளிவாசல்லையும் அஸருக்கு பின்னால இமாம்கள் துஆ செய்கிற பொழுது இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஜஅல் ஆகிர கலாமினா இன்த இன்திஹாஇ அஜாலினா பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய அஜல் தவணை முடிகிற பொழுது எங்களுடைய சக்கராத்தினுடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி மௌத்தாகிற எங்களுடைய கடைசி வாக்கியமாக கலிமாவை ஆக்கிரன்னு நம்ம துஆ செய்வோம். அப்ப நம்ம கிட்ட இந்த அளவுக்கு ஈமான் இருந்துச்சுன்னு சொன்னா, காந்தியினுடைய ஈமான் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, கோட்சேவினுடைய துப்பாக்கி தோட்டாக்கள் அவருடைய நெஞ்சை சிதைக்கிறது. நெஞ்சை சிதைக்குது, உள்ள துப்பாக்கி தோட்டா போகுது. அந்த நேரத்தில் அவர் ஹே ராம் ஹே ராம் என்று சொல்லி மரணிக்கிறார்.
மௌத்தா போற நேரத்துல கலிமா நமக்கு வருமா வராதான்னு நமக்கு தெரியாது. அனுதினமும் சொல்லிக் கொண்டிருந்தால்தான் கலிமா வரும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பாங்கு சொல்லுகிற நேரத்தில் கூட நாம் பேச்சை நிறுத்திக் கொண்டு பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஏன் போதிக்கப்படுகிறோம் என்று தெரியுமா? பாங்கை உதாசீனப்படுத்தி பேசிக் கொண்டிருப்பவனுக்கு மரண நேரத்தில் கலிமா வராது என்று சில இமாம்கள் நமக்கு எச்சரிக்கிறார்கள். அதனாலதான் எவ்வளவு பெரிய பேச்சாளர் பேசிட்டு இருந்தாலும் பாங்கு சொல்லும் போது அதை நிறுத்திடுறோம். நம்முடைய ஈமான் எல்லாம் மரண நேரத்தில் கலிமா சொல்ற பாக்கியத்தை கொடியா அல்லாஹ், அது வர்ற நேரத்தில் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு அச்சமும் பயமும் நமக்கு இருக்கிறது. காந்தியினுடைய ஈமான், அவர் சார்ந்திருக்கிற கொள்கையினுடைய ஈமான், அவருடைய பக்தி, துப்பாக்கி தோட்டாக்கள் நெஞ்சை துளைக்கிற பொழுது கூட ராமரின் பெயரை சொல்லி அவர் மரணிக்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கிற எல்லா ராம பக்தர்களையும் விட மிக அதிக பக்தி கொண்டவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள். ஆனா இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது அவர் என்ன சொன்னாரு? இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது அவர் என்ன சொன்னாரு? எப்போ உமர் போன்ற ஒருவரின் ஆட்சி இந்தியாவை வருகிறதோ அப்பதான் இந்தியா முழு சுதந்திரம் பெறும் அப்படின்னு சொன்னார். ராம பக்தர்களால் இந்தியாவில் விரும்பப்படுவது உமரின் ஆட்சியை தான் என்பதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்கிற ராம பக்தர் கூட உமரின் ஆட்சியை தான் விரும்பினார் என்றால் இங்கே இந்துக்கள் எவ்வளவு தூரம் சமய நல்லிணக்கத்தை பேணி இருக்கிறார்கள் என்பதை இந்த ராம பக்தர்களின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸுக்காக மௌலானா முகமது அலி ஜௌஹர் போற நேரத்தில் வாட்ஸ் யுவர் மேனிஃபெஸ்டோ என்று கூடி நிற்கிற இந்து தலைவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள். அவர் தன்னுடைய ஷேர்வானி பாக்கெட்டில் இருந்து குர்ஆனை எடுத்து வைத்துக் கொண்டு, இதுதான் என்னுடைய மேனிஃபெஸ்டோ. ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்ல 80 நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஜார்ஜுக்கு முன்னால், சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தினுடைய சொந்தக்காரனான மாமன்னர் ஜார்ஜுக்கு முன்னால் நான் பிரகடனப்படுத்த போவது இந்த குர்ஆனை தான் என்று தூக்கி காட்டுகிற பொழுது அங்கு நிற்கிற எந்த தலைவர்களும் 30 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியாவின் சார்பாக நீங்கள் போகிற பொழுது, இங்கே பெரும்பான்மை இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தின் சார்பாக நீங்கள் போகிற பொழுது அங்க போய் எப்படி நீங்க குர்ஆனை பேசலாம்? பெருவாரியாக இருக்கிற இந்துக்களின் வேதமான கீதையை தான் அங்க போய் பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு ஒரு இந்துவும் சொல்லவில்லை. அவர்களுக்கு தெரியும், உண்மையான முஸ்லிம் ஒருவர், குர்ஆனை பின்பற்றுகிற முஸ்லிம் ஒருவர், திருமறையை நேசிக்கிற முஸ்லிம் ஒருவர், நபிகள் நாயகத்தை நேசிக்கிற முஸ்லிம் ஒருவர், அவர் இந்தியாவிற்கு வேண்டும், இந்தியா அவர்களால் தான் வாழும் என்பதை அன்றைய ராம பக்தர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்ப நம்ம சொல்றது, இங்கே ராமர் பாலம் பிரச்சனையாகப்பட்டு, ராமர் கோவில் பிரச்சனையாகப்பட்டு, அதனால் இந்துக்கள் முஸ்லிம்கள் என்கிற பிரிவினைவாதத்தை தூண்டி அதன் மூலம் லாபம் அடையலாம் என்று நினைப்பவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியது, உண்மையான இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 100 கோடி இந்துக்களில் 60% மேற்பட்டவர்கள், அதாவது 60 கோடிக்கும் மேற்பட்ட இந்துக்கள் இன்றும் உமரைத்தான் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா என்ன விஷயம் என்ன தெரியுமா? இப்ப கோட்டப்பட்டணத்துல நாம எடுத்துக்கிட்டா அடுத்து ஒரு புரட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புரட்சி வரும். அது இந்திய மக்களால் ஏற்படுத்தப்படும். எப்படி பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா என்பவர் ஒட்டுமொத்த மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டாரோ, எந்த இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு போய் பங்களாதேஷினுடைய பிரதமராக இருந்து அங்கிருக்கிற ஒட்டுமொத்த மக்களாலும் விரட்டி அடிக்கப்பட்டதற்கு பின்னால் இந்தியாவில் வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறாரோ, அப்படி இந்தியாவை பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலம், மதவாதத்தின் மூலம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமிகள் ஒரு காலத்தில் இந்திய மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு ஓடுகிற ஒரு காலம் வரும். அப்படி போற நேரத்தில் இந்தியாவை ஆள்வதற்கு, தமிழகத்தை ஆள்வதற்கு ஒருத்தர கோட்டப்பட்டினத்திலிருந்து ராம பக்தர்கள் தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் தேடுறாங்க. காந்தி சொன்ன உமரின் ஆட்சி தான் இனிமே இந்தியாவுக்கு வேணும், அல்லது தமிழகத்தை ஆளுநராக இருப்பதற்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தேடுனா, கோட்டப்பட்டணத்துல நம்ம வீட்டுல அல்லது இந்த மீளாது மாநாட்டிற்கு வந்திருக்கிற இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல எத்துணை வீட்டில் உமர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளை தோனி இருக்கிறான்.
விராட் கோலி இருக்கிறான், சில சினிமா நடிகர்கள் இருக்கிறான், லயனல் மெஸ்ஸி இருக்கிறான், நெய்மார் இருக்கிறான், ரொனால்டோ இருக்கிறான். ஏன்னா அவன் ஹேர் ஸ்டைல் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. அவனுடைய முடி வெட்டுற ஸ்டைல்ல கூட அதுதான் இருக்குது. உமரை தேடுகிறோம், காணவில்லை. நாம தேடி கிடைக்கிறது இல்ல. எதிர்காலத்தில் நம்முடைய இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சகோதரர்களில் ராம பக்தர்கள் உமரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வீடுகளில் எல்லோரும் இருக்கிறார்கள், ஆனால் உமர் இல்லை. இந்த மீலாது விழாவினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உமரை உருவாக்க வேண்டும். நபியின் மூலம் மாபெரும் புரட்சியை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி 30 ஆண்டுகளில் பூமி பந்தில் 2% ஆட்சி செய்கிற அளவிற்கு இந்த கலிமாவை தூக்கி பிடித்தாரே, உயர்த்தி பிடித்தாரே ஜனாதிபதி உமர். The 100 என்ற புத்தகத்தில் சரியாக 50வது இடத்திலே உலக தலைவர்களின் வரிசையிலே இடம் பெற்றாரே, அந்த உமரை இன்ஷா அல்லாஹ் கோட்டை பட்டணத்திலிருந்தும் அம்மாபட்டினத்திலிருந்தும் இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் உருவாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆனா அதுக்கு பகரமா தண்ணி அடிச்சிட்டு, கஞ்சா அடிச்சிட்டு, ஹெராயினை பயன்படுத்திட்டு, பெத்தட்டினுக்கு அடிமையாகி, யாருக்கும் கட்டுப்படாம, யாரு சொல்லையும் கேட்காம பைக் ரேஸ் நடத்திட்டு, அவனுக்காக வாழ்வதல்ல, அவனுக்கு கூட வாழாத, சில சின்ன வயதிலேயே ஏற்படக்கூடிய விபத்துகளால் இழந்து போகிற சமுதாயத்தினுடைய தலைமுறைகள் தான் இந்த மண்ணில் பெருகி வருகிறார்கள் என்பதுதான் இந்த மீலாது விழாவை இப்படி ஒரு தலைப்போடு நடத்துவதற்கு ஜமாஅத்துல் உலமாவை தள்ளி இருக்கிறது. எனவே இந்தியாவில் சமய நல்லிணக்கம் பேணப்படுவதற்கு இந்த மண்ணிலே உமர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால், எந்த உமர் குடிகாரர்களின் உச்சகட்ட கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாரோ, அந்த காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லை. அவர்கள் குடிப்பார்கள், பகல் முழுக்க குடிப்பான். அதனாலதான் ஐயாமுல் ஜாகிலியான பேரை வச்சிருந்துச்சு. காபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய குறைஷிகள் உட்கார்ந்து பேசிக்கிடுவாங்க, இன்னைக்கு எனக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு காசு இல்ல, ஒயின் வாங்குறதுக்கு காசு இல்ல, எங்க அப்பன்ட்ட போய் கேட்டேன், காசு தர முடியாதுன்னு சொன்னா செடியை நட்டு வைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? செத்து போய் மண்ணில கிடைக்கிற என் புணத்துக்கு கூட அந்த வேரின் வழியாக திராட்சை ரசம், மது வந்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்ற காலத்துல குடிக்கிறது இல்ல, முடிச்சிருக்கும் போது குடிக்கிறது இல்ல, தூங்கும் போது குடிக்கிறது இல்ல, செத்து போனதற்கு பின்னால் என்னுடைய பிணத்திற்கு கூட மது வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் உமர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். நிச்சயமாக மது. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சூதாட்டம், நட்டு வச்சு ஜோசியம் பார்க்கறதெல்லாம் சொல்லுவான். அதுல முதல் இடம் மதுவிற்கு வருகிறது. நிச்சயமாக மது, நிச்சயமாக போதை, நிச்சயமாக கஞ்சா, என்னென்ன வகைகள் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் அது ஷைத்தானுடைய அழுக்கு படிந்த செயல்பாடுகள். நீங்கள் அதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளக் கூடாதா? நீங்கள் வெற்றி பெறக்கூடும். நான் சொல்கிறேன், இந்தியாவில் முஸ்லிம்களால் வெற்றி பெற முடியும், தமிழகத்தில் முஸ்லிம்களால் வெற்றி பெற முடியும். போதை பொருட்களில் இருந்து, மதுவில் இருந்து, கஞ்சாவில் இருந்து, இன்ஜெக்ஷன் இருந்து, பெத்தட்டில் இருந்து, வாயில வைக்கிறாங்க கூலிப்பு, இந்த கூலிப்பு வரையிலும் இந்த போதை பொருட்களில் இருந்து இந்த சமூகம் விலகிக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் இந்தியாவில் முஸ்லிம்கள் வெற்றி அடைவார்கள். அப்படி ஒரு வெற்றியை தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 30 வருஷத்துல இந்த மண்ணிற்கு தந்தார்கள். இன்னைக்கு நம்ம சமூகத்தினுடைய இளைஞர்களை குறித்து நம்முடைய பார்வை என்ன? ஒரு கோட்டர் 4 பீஸ் சிக்கனுக்காக கொலை செய்யக்கூடிய கூலிப்படைகளாக இன்றைக்கு
இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அது முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்களில் இப்ப முஸ்லிம்களுடைய பேரு நிறைய வந்து கொண்டிருக்கிறது. நீங்க உங்க பையன் நாட்டுக்காக வாழணும்னு நியத்து வைங்க. அவன் நாட்டுக்காக வாழுவான், சமுதாயத்துக்காக வாழுவான், ஊருக்காக வாழுவான், குடும்பத்துக்காக வாழுவான், அவன் பிள்ளைகளுக்காக வாழுவான், அவன் அவனுக்காக வாழுவான். இப்ப என்ன தெரியுமா, நம்ம பிள்ளைய அவனுக்காக வாழணும்ங்கிற அடிப்படையில அவன் எப்படியும் வாழ்ந்துட்டு போட்டும், எதையும் செஞ்சுட்டு போட்டும், அது இளம் வயசு தானே, அவன் சம்பாதிக்கிறான், அவன் செலவு பண்றான், அவன் திருமண நேரங்கள்ல, திருமண வீடுகள்ல என்னென்ன கூத்துக்களையும் செய்து விட்டு போகிறான், அது அந்த ஏஜ் தானே அப்படின்னு கண்டுக்காம விடுறதுனால அவனால் தேசத்திற்கு பிரயோஜனம் இல்லை, சமூகத்திற்கு பிரயோஜனம் இல்லை, ஊருக்கு பிரயோஜனம் இல்லை, அவனுடைய மனைவிக்கு கூட பிரயோஜனம் இல்லை. ஒரு கட்டத்தில் அவனுக்கே பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். லிவர் வெந்து குடலெல்லாம் புண்ணாகி எங்கேயாவது பிச்சை எடுத்து குடிக்கிற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய பிள்ளைகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதிலிருந்து இந்த சமூகத்தை விடுவித்து எதிர்கால தலைவர்களை அடுத்த தலைமுறையில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜமாஅத்துல் உலமா இந்த கூட்டத்தின் மூலமாக சமூகத்தை கேட்டுக்கொள்கிறது. உங்க பிள்ளை ரொம்ப நாள் வாழணும், நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொன்னா அவனை சமுதாயத்திற்காக வேண்டி வாழ வேண்டும் என்கிற உணர்வோடு உங்களுடைய பிள்ளைகளை வளருங்கள். அப்படி உணர்வோடு அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட்டால் இந்த சமய நல்லிணக்க மாநாடு இருக்கல, இந்த மது ஒழிப்பு மாநாடு இருக்கல, இந்த மீலாது விழாவில் சமய நல்லிணக்கம் மட்டுமே போதும், மது ஒழிப்பு தேவை இருக்காது. எனவேதான் மதுவை ஒழித்தே தீருவேன் என்று சமரசத்தில் கட்டுரை எழுதிய அவர் சொன்னாங்கல்ல, ஜமாஅத்துல் உலமாவினுடைய சாமியார்னு. எதிர்காலத்தில் ஏதாவது மாநில ஜமாஅத்துல் உலமாவினுடைய பொறுப்புகளில் சாமியார் வருவதாக இருந்தால் அதுவும் ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் ஆலிம்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பரப்புரையை அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமரசம் என்கிற பத்திரிகையில மதுவை ஒழித்தே தீருவேன் என்று கட்டுரை எழுதி இருக்கிற சாமியாரை கொண்டு வந்து ஜமாஅத்துல் உலமா மதுவை ஒழிப்பதில், பாசிசத்தை ஒழிப்பதிலும், வெறிபிடித்த காவிகளை ஒழிப்பதிலும், அதுபோன்று மதுவை ஒழிப்பதிலும் சாமியாரோடு கை கொடுத்து, சாமியார் ஜமாஅத்துல் உலமாவோடு கை கொடுத்து அந்த பணியை தொடர்ந்து செய்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்க பிள்ளை ரொம்ப நாள் வாழணும்னா, நல்லா வாழணும்னா, அவனும் நிம்மதியா அவனுடைய குடும்பமும் சந்தோஷமா வாழணும்னா தயவு செய்து எந்த போதை பழக்கத்திற்கும் அடிமையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த பிள்ளைகளை, இளைஞர்களை, மாணவர்களை குறை சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பேரண்ட்ஸ் தான் நம்ம அவனுக்கு எடுக்கிறோம். எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான், எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான். ஈராக்கில போர் நடந்துச்சுல, வார் நடந்துச்சுல, சண்டை நடந்துச்சுல, எங்களுக்கும் சண்டைக்கும் சம்பந்தமே இல்லை, நாங்கெல்லாம் அப்பாவிகள் அப்படின்னு உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்குது. நம்ம தான் சண்டை போடக்கூடாது, ஆனா நடந்த சண்டைய சொல்லலாம். இவன் இப்படி பதில் சொன்னா எவ்வளவு நேரம் பேசுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஒரு 5-10 நிமிஷத்துல நேரத்துக்குள்ள முடிச்சிருவேன். ஈராக்கில் வார் நடந்துச்சுல, அந்த வாருக்கு பின்னால பல்வேறு முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. ஈராக்கினுடைய உள்கட்டமைப்பு இருக்குல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில், அப்பாசியாக்களுடைய உதுமானிய பேரரசு இருந்துச்சுல, இந்த உதுமானிய பேரரசுல அப்பாசியாக்கள், பாத்திமியாக்கள் தனித்தனி பெரும் தலைநகரங்களை வைத்துக் கொண்டார்கள். அதுல பகதாதை அவங்க எப்படி கட்டமைச்சாங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 500 வருஷத்திற்கு எந்த விதமான வளர்ச்சி பணியும் தேவையில்லை. இப்ப ராமநாதபுரத்தினுடைய இந்த தொகுதிக்கு என்னென்ன வளர்ச்சி பணிகள் தேவை அப்படின்னா ஒரு 500க்கு மேல நம்மளால பட்டியலிட முடியும். ஆனால் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எப்படி வச்சிருந்தாங்கன்னா பகதாத 500 வருஷத்துக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் தேவையில்லை என்கிற அளவிற்கு வளமாக அந்த மண்ணை வைத்திருந்தார்கள். அந்த மக்கள் அந்த வளத்தை புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான், இந்த மண்ணை நம்ம எப்படி பாதுகாக்கணும், இந்த ஆட்சியை எப்படி பாதுகாக்கணும், நம்ம எப்படி நடந்துக்கணும்னு அதை புரிஞ்சுக்கிடல. அல்லாஹ் எப்படி மாட்டினான் தெரியுமா? ஒரே ஒரு துண்டு பிரெட்டுக்காக நம்ம கடையில 20 ரூபாய் கொடுத்தா ஒரு பாக்கெட் பிரெட் கிடைக்கும். நீங்க எல்லாம் மளிகை கடை வச்சிருக்கிறவங்க இந்த ஏரியாவுல அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? 20 ரூபாய் கொடுத்தா ஒரு பாக்கெட் பிரெட் இருக்கும். 30 ரூபாய் ஆயிடுச்சா இப்போ? சரி, இப்போ 30 ரூபாய் கொடுத்தா ஒரு பாக்கெட் பிரெட் கிடைக்கும். அதுல ஒரே ஒரு பிரெட்டுக்காக
தங்களுடைய கற்பை விற்கக்கூடிய அளவிற்கு ஈராக்கினுடைய முஸ்லிம் சிறுமிகள் மாறி போனார்கள் என்கிற வருத்தமான செய்தியை இந்தியாவிலிருந்து போன திருவரட்குடியில் சாமிகள் போன்ற ஒரு சாமி நமக்கு சொல்லுகிறார். எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தீங்களா ஈராக்கினுடைய நிலைமை என்ன? ஏர்போர்ட்ல வந்து அவர் கண்ணீர் வெடிச்சாரு. எனவே அல்லாஹ் கொடுத்திருக்கிற வளங்கள் இருக்குல்ல, இந்த வளங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தலைமுறையின் அடுத்த ஜெனரேஷன் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தனித்தனி முகாம்கள்ல அடைச்சிட்டாங்க. அந்த முகாம்ல இருக்கிற ஒரு குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருக்குது, ரத்தம் வேணும். அப்ப ரத்தம் வேணும்னு சொல்லி எல்லா முகாமுக்கும் அறிவிப்பு கொடுக்கறாங்க. அறிவிப்பு கொடுத்த உடனே அந்த இன்னொரு முகாம்ல இருக்கிற ஒரு பையன், சின்ன பையன், அவன் சொல்றான், நான் ரத்தம் கொடுக்கிறேன், ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு, ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்கு நான் ரத்தம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவனை கூட்டிட்டு வர்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து பிளட் எடுக்க போறாங்க. அவன் சொன்னான், நான் ரத்தம் கொடுக்கிறதுக்கு முன்னால எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, பார்க்கலாம்ப்பா, இப்போ அர்ஜென்ட், அந்த குழந்தைக்கு இப்போ உடனே ரத்தம் கொடுக்கணும், நீ கொடு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, நான் எங்க அம்மாவை பார்த்துட்டு தான் ரத்தம் கொடுப்பேன். அவங்க சொன்னாங்க, உங்க அம்மா எந்த முகாம்ல இருக்கிறாங்கன்னு தெரியல, உங்க அம்மாவை தேடி பிடிச்சு கொண்டு வர்றதுக்கெல்லாம் நேரம் ஆயிரும், நீ ரத்தத்தை கூட நாங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றோம். இல்ல இல்ல, நான் எங்க அம்மாவை பார்த்துட்டு தான் ரத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். இது என்னடா அம்மா போச்சு, ரத்தம் கொடுக்கிறேன்னு வந்துட்டான், அதே குரூப் தான், ஆனா அம்மாவை பார்க்கணும்னு நிர்பந்தமா சொல்றானே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டாங்க. அந்த பையன், எப்ப ரத்தம் கொடுக்கிறேன்னு வந்துட்டேன், அது என்ன அம்மாவை பார்க்கணும்னு சொல்றியே என்ன அப்படின்னு அந்த பையன் சொன்னாரு. அந்த சின்ன குழந்தை, அந்த குழந்தை சொல்லிச்சு, ரத்தம் கொடுத்துட்டா நான் மௌத்தா போயிருவேன்ல, ரத்தம் கொடுத்துட்டா நான் மௌத்தா போயிருவேன்ல, மௌத்தா போறதுக்கு முன்னால கடைசியா எங்க அம்மா முகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. அந்த குழந்தையினுடைய மனசுல என்ன தெரியுமா, நம்ம ரத்தத்தை கொடுத்துட்டா நம்ம மௌத்தா போயிருவோம், இறந்து போயிருவோம், தான் இறக்க போறதில்லை, ஆனால் தான் இறந்து விடுவோம் என்கிற நம்பிக்கையோடு இருந்த போதும் கூட தன்னுடைய ரத்தத்தை இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற மனோபாவம் தான் குழந்தைகளின் மனோபாவம். அந்த மனோபாவத்தை செல்போனை கொடுத்து கெடுத்து, காசை கொடுத்து கெடுத்து, பைக்கை கொடுத்து கெடுத்து, அவன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் கெடுத்து, ஒரு கட்டத்தில் போதைக்கு அடிமையாகி, இன்ஜெக்ஷனுக்கு அடிமையாகி, வீட்டுல கிடைக்கிற பொருளை எல்லாம் அடிச்சு நொறுக்கி, 4-5 பேர் சேர்ந்து பிடிச்சா கூட அவனை பிடிக்க முடியாம கையில கத்தி எடுத்துட்டு கழுத்துல கையில வச்சு, கத்திய கழுத்துல வச்சு, காசு தர்றியா இல்ல உன்னை கொல்லட்டா அப்படின்னு தந்தைக்கு நேராக, தாய்க்கு நேராக, அண்ணன் தம்பிக்கு நேராக அவனுடைய போதை பழக்கம் என்கிற அடிமை மாறுகிற பொழுதெல்லாம் அப்பதான் இவனுக்கு புரியும், ஆஹா நாம எவ்வளவு தூரம் இந்த பையனை கெடுத்து வச்சிருக்கிறோம். அப்புறம் மதரசாவுக்கு அனுப்பலாமா, அப்ப அஜரத்திட்ட கேட்கலாமா, அப்ப அங்க திருச்சூருக்கு அனுப்பலாமா, அப்ப சென்னைக்கு அனுப்பலாமா, இல்ல அல்லாஹ்வுடைய பாதையிலேயே அவன் போகட்டும்னு சொன்னா, ஒரு தடவை ஒரு போதைக்கு அடிமையாயிட்டா அதுக்கப்புறம் அவனை திருப்பவே முடியாது என்று இந்தியாவினுடைய முன்னாள் பிரிகேடியர் ஜியார் சிங் அவர்கள் தன்னுடைய மகன் 21 வயசுல போதைக்கு அடிமையானதற்கு பின்னால் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். அந்த புத்தகத்தில் போதைக்கு அடிமையானவர்களுடைய விபரீதத்தை குறித்து அவர் எழுதி இருக்கிறார். அதனால நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவன் நல்ல பையன் தான், அவனை நம்ம கெடுக்காம இருந்தாலும், கெடுத்ததுக்கு பின்னால மேடை போட்டு பேசி பிரயோஜனம் இல்ல, திட்டி பிரயோஜனம் இல்ல, பேஸ்புக்ல எழுதி பிரயோஜனம் இல்ல, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி பிரயோஜனம் இல்ல, ரீல்ஸ்ல பயான்களை போட்டு பிரயோஜனம் இல்ல. நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள். அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாகவே வளர்த்து எதிர்கால இந்தியாவிற்கு தலைமை தாங்குகிற குழந்தைகளாக நாம் வளர்க்க வேண்டும் என்பதை இந்த மீலாது மாநாட்டின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். ஜமாஅத்துல் உலமா சபையிலிருந்து வயநாட்டுக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. இப்போ யாருக்கு முதல்ல உதவி செய்யறது? இப்போ 1.5 ஏக்கர் இடத்தை வாங்கி இத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்ப யாருக்கு உதவி செய்வது அப்படின்னு உடனே எல்லாரும் ஒரு பேரை சொன்னாங்க. சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் ஒரு பேரை சொன்னாங்க. தெரியலையா? இத்தனை பேர் இருக்கோம் தெரியலையா? வயநாட்டுல சூரல் மலையில பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. இறந்து போன ஆயிரக்கணக்கான பேரு யாருன்னு நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒரே ஒரு பேரு மட்டும் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல போட்டோவோட வந்துச்சு. அதாவது ஞாபகம் இருக்கா? பள்ளியினுடைய இமாம்
ஷிஹாபுத்தீன் ஃபைசி அவர் பேர். இதுவரைக்கும் நான் கேட்ட எல்லா ஊர்லயும் அந்த பேரை சொல்லி இருக்கிறாங்க, ஆனா கோட்டப்பட்டத்துல மட்டும்தான் நீங்க சொல்லல. ஷிஹாபுத்தீன் ஃபைசி அப்படிங்கிற அவருடைய பேரு எல்லா இடத்திலையும் வந்துச்சு. ஏன் தெரியுமா? எல்லாரும் ஓடும்போது, முகாம்களை நோக்கி ஓடும்போது அவருக்கும் அந்த செய்தி வந்துச்சு. மேல இருக்கிற அந்த ஊர்ல ஒரு பேரழிவு, பெரிய வெள்ளம், அது அப்படியே கீழே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை படிச்ச உடனே அவரும் முகாமுக்கு போயிருக்கலாம், அவரும் தன்னை காப்பாத்துறதுக்கு போயிருக்கலாம். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? நேரா போனாரு, பள்ளிவாசலுக்கு போனாரு. பள்ளிவாசல்ல போய் சுவிட்ச போட்டார். சுவிட்ச போட்டுட்டு நைட்ல 2 மணி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சார். என்னடா இதை யாரு சொல்றா தெரியுமா? அருகாமையில் இருக்கக்கூடிய இந்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அந்த அழிவுக்கு பின்னால பாதுகாக்கப்பட்டு பேட்டி கொடுக்கிற நேரத்துல மீடியாவில நீங்க எல்லாரும் இதை பார்த்திருப்பீங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க 2 மணி இருக்கும், நாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தோம், பவர் கட்டு, நல்ல மழை, பயங்கரமான இருட்டு, எங்களால என்ன நடக்குதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா முஸ்லிம் மசூதியில இருந்து அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற சப்தம் கேக்குது. நாங்க நினைச்சோம் இது தொழுகிற நேரம் இல்லையே, ஏன் இப்படி சப்தம் கேக்குது அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா அவர் தக்பீர் சொல்லிக் கொண்டு இடையில அறிவிக்கிறாரு, ஒரு பெரிய பேராபத்து மேலிருந்து வந்து கொண்டிருக்கிறது, அதனால அரசு பாதுகாப்பான இடங்களை நமக்கு முகாம்களாக தந்திருக்கிறார்கள், எல்லாரும் அதுல போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அம்மா எல்லாம் சொல்றாங்க, அவரு சொன்னதை கேட்டுட்டு நாங்க எல்லாம் எங்க பிள்ளை குட்டிகளோட பாதுகாப்பான இடத்துக்கு அந்த முகாமுக்கு போயிட்டோம். போயிட்டு அடுத்த நாள் கேட்டோம், யாரு பள்ளிவாசல்ல சொல்லி தக்பீர் சொல்லி எங்களை எல்லாம் பாதுகாத்தாரோ அந்த இமாம் யாரு? இந்த கூட்டத்துல அந்த இமாம் யாரு? அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். நாங்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல பள்ளிவாசல்ல மைக்க போட்டு சத்தம் போடலன்னு சொன்னா நாங்களும் அந்த இடிபாடுகள்ல போயிருப்போம், அந்த சூரல் மலை இமாம கொஞ்சம் பார்க்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் சொன்னார்கள், நேத்து நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, நாம் அந்த இமாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லி அந்த மக்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக தொடர்ந்து தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையிலேயே அந்த பள்ளிவாசலும் இடிபாடுகளுக்குள் அப்படியே போய் அந்த பள்ளிவாசலோடு அவரும் மரணித்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ அவர் மௌத்தா போயிட்டாரு. அவர் இமாமா இருக்கிற காலகட்டத்திலே ஷிஹாபுத்தீன் ஃபைசிய நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் இறந்து போனதற்கு பின்னால் இந்தியாவில் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று கோடிக்கணக்கான பேர் அவருடைய புகைப்படத்தோடு இருக்கக்கூடிய அந்த செய்தியை பகிர்ந்து அவருக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். 30 வயசு கூட ஆகல, ஆனால் 30 கோடிக்கும் மேற்பட்டவர்களுடைய உள்ளத்தில் அவர் மரணித்ததற்கு பின்னாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளோ போதைகளுக்கு அடிமையாகி வாழுகிற காலத்தில் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உம்மத்தை நேசித்த ஒருவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உம்மத்தை நேசித்தார்களோ அந்த அடிப்படையில் உம்மத்தை நேசித்த ஒருவர் அவர் மரணித்ததற்கு பின்னாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் வாழுகிற காலத்தில் அங்க இங்க அப்படி இப்படின்னு மரணித்து கிடக்கிற காட்சியை பார்ப்பதிலிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் மரணித்ததற்கு பின்னாலும் பல 100 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழுகிற மக்களின் இதயங்களில் அவர்கள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஜெனரேஷனாக, அப்படிப்பட்ட தலைமுறையாக நம்முடைய தலைமுறையை எல்லாம் அல்ல அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட இந்த மீலாத விழாவினுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தந்தருள் புரிவானாக. என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதோ அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஆற்றலையும் சக்தியையும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. நாளை மறுமையில் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கிற பாக்கியத்தை, நசீபை எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.